ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கம்ப்ரஸர் மோட்ரு தான் ஃபால்ட்டுன்னு சொல்லி வந்துருந்துச்சு பார்க்க போகிறோம். இது என்ன ஆச்சு அப்படின்னா, மோட்ரு வந்து தண்ணி உள்ளே ஃபுல்லாக போயிருக்கு. அதை வந்து அவங்க கவனிக்காமல் மோட்ரு போட்டுனாங்க. அதனால தான் அந்த மோட்ரு வந்து வைண்டிங் போயிடுச்சு. ஸோ இப்போ மோட்டரை கழட்டி உள்ளுக்கு எல்லாம் எப்படி இருக்குது என்னன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். மோட்ரு வந்து இப்போ தண்ணியில் நனைஞ்சிருச்சு, மோட்ரு ஃபுல்லாக முழுகிடுச்சு. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மோட்ரு வந்து ஒரு சிலர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கழட்டி போட்டுட்டு, இந்த மோட்ரு இல்லை இன்னொரு மோட்ரு சொல்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக கழட்டி போட்டுட்டு திரும்ப எடுத்து காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்காங்க. மோட்ரு வந்து காயல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னாலாம் வந்து மோட்ரு வந்து காயாது, வெயிலில் போட்டு வச்சிங்கனாலும் காயாது. அது மோட்ரை வந்து கழட்டி தான் வந்து மோட்ரு காய வைக்கணும். அது தெரியாமல் நிறைய பேர் வெயிலில் போட்டுட்டு கூட வச்சிட்றாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் சப்போஸ் உங்கள் மோட்ரு எதுவும் நனைஞ்சிருச்சு, அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக முழுகிடுச்சு, லேசாக தண்ணி போட்டால் பிரச்சனை இல்லை. நிறையா அந்த இடத்துல தண்ணி ஊற்றிடுச்சு, மோட்ரு வந்து நனைஞ்சிருச்சு ஃபுல்லாக, இல்லை அந்த இடத்துல தண்ணி நின்றுச்சு அப்படின்னாலே நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, மோட்டரை கழட்டி எடுத்து கொண்டு போய் ஏதாவது வைண்டிங் ஷாப்பில் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க மோட்டரை வந்து கழட்டி நல்லா குண்டு பல்ப்பு போட்டு காய வச்சு தருவாங்க. அந்த குண்டு பல்ப்பு போட்டு காய வைக்கிறதுமே வந்து சும்மா இல்லை, நல்லா ஒரு மோட்ரு பாடியே வந்து கை தொட முடியாத அளவுக்கு ஹீட் ஏறணும். அந்த அளவுக்கு ஹீட் ஏறினுச்சுன்னா தான் உள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே போகும். அந்த அளவுக்கு காய வச்சுட்டு திரும்ப நீங்கள் மாட்டினீங்கன்னா தான் மோட்ரு வந்து நல்லாயிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒன்ஸு மோட்ரு உள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் கையோடு கழட்டி காய வைக்கும் போது கையோட பேரிங்கை மாற்றிடணும். பேரிங் மாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த பேரிங் வந்து துரு பிடிச்சிரும். ஏன்னா தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா, பேரிங்கில் வந்து தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா துரு பிடிச்சிரும். துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து பேரிங் வந்து கட் ஆகலாம், ஓடிக்கிட்டு இருக்கும்போது கட் ஆகிடலாம், இல்லை துரு பிடிச்சி சுத்தாமல் மோட்ரு பிடிச்சிக்கும். அதை வந்து நீங்கள் தனியாக கொஞ்சம் நாள் கழித்து அந்த வேலை வைக்கும். அதனால் நீங்கள் கையோடு இந்த மோட்ரு காய வைக்கும் போதே கையோடு அந்த வேலையை பார்த்துருங்க, ரொம்ப நல்லது. மோட்ரு ஃபுல்லாக கழட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு என்னான்ட்டு. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் போடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது பற்றியாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு ஏற்ற வீடியோவை நான் ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபுல் வைண்டிங் வீடியோ வேணும்னாலும் சேனலில் இருக்குது. சப்போஸ் கம்ப்ரஸர் வேலை, மோட்ரு வேலை எல்லா வேலையுமே இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வேலை வரும்போது அதை உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்லேயே கூட உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ, நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பதில் வந்து அதில் போடுறேன். உங்களுக்கு சப்போஸ் எங்கள்கிட்ட வந்து செகண்ட்ஸில் மோட்டரும் இருக்கும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்டர் வேணும்னாலும் நான் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், அட்ரஸ் போட்டு அந்த குரூப்பில் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு என்ன ஏது டீட்டெயில் எல்லாமே போட்டு விட்றேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி தெரியணும் அப்படின்னாலும் நான் குரூப்பில் போட்டு விட்றேன், நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு பாருங்கள் அதிலேருந்து ஊற்றுச்சின்னு, அவ்வளோ தண்ணி வந்து உள்ளே இருந்திருக்கு. அதை வந்து அவங்க கவனிக்காமல் வந்து மோட்டரை போட்டாங்க. மோட்ரு போட்டதுனால இப்போ ஃபுல்லாகவே வைண்டிங் எல்லாமே காலி ஆகிடுச்சு. வைண்டிங் போனது மட்டும் இல்லாமல் பேரிங்கும் ஃபுல்லாகவே அடி வாங்கிடுச்சு. கம்ப்ரஸரில் முன்னாடி இருக்கிற பேரிங்கும் மாற்றி தான் ஆகணும். ஃபுல்லாகவே இப்போ தண்ணியில் நனைஞ்சதுனால பேரிங் மாற்றலை அப்படின்னா ஃப்யூச்சரில் திரும்பவும் வேலை வைக்கும். இப்போ வைண்டிங் பண்ணுறதுனால செட்டாகவே எல்லாத்தையும் வேலை பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. என்னடா இப்போ தான் நான் வேலை செஞ்சோம், அதுக்குள்ளே திரும்ப வேலை வைக்கிதுன்றும் தோணாமல் இருக்கும். ஏன்னா பேரிங் கண்டிப்பாகவே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக துரு பிடிச்சிரும்.
மோட்டரை தனியாக உருவியாச்சு. இப்போ கம்ப்ரஸரையும் வந்து தனியாக கழட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த பக்கட்டும் எவ்வளோ தண்ணி ஊற்றுது. தண்ணியில் ஃபுல்லாகவே மோட்ரு வந்து ஃபுல்லாகவே முழுகிடுச்சு தண்ணியில். அவ்வளோ தண்ணி போயிருந்துருக்கு. அப்படியே மோட்டரை வேறு போட்டாங்க. இது பாருங்கள், ரோட்டர் வந்து ஃபுல்லாகவே ஸ்டக் ஆகிடுச்சு. அந்த பக்கம் இருக்கிற பேரிங் இப்போவே துருப்பிடிச்சிருச்சு. ரொம்ப நாளாக போட்டாங்களா என்னன்னு தெரில தண்ணியிலேயே, இல்லை எடுத்து தண்ணியில் நனைஞ்சிச்சின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டாங்களா என்னன்னு தெரில. மோட்ரு ஃபுல்லாகவே நல்லா பேரிங் வந்து துருப்பிடிச்சி போச்சு, ஃபுல்லாக ஸ்டக் ஆகிடுச்சு. அவங்க அதை கவனிக்காமல் போடவும் மோட்ரு வந்து காயில் போயிடுச்சு. கம்ப்ரஸரை கழட்டிட்டு கனெக்டர் எல்லாம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மோட்டரை ஃபுல்லாகவே எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லிவிட்டு ரேட் அவங்க கட்டுப்படி ஆச்சுன்னா கட்ட சொன்னாங்கன்னா கட்டலாம். இல்லை புது மோட்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னாலும் புது மோட்டர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேரிங் வந்து ஃபுல்லாகவே கனெக்டர் ராடு இப்போ பரவாயில்ல. கனெக்டர் ராடு உள்ளே இருக்கிற பேரிங்கும் வந்து ஆயில் செல் இருந்ததுனால கம்ப்ரஸருக்குள்ளே தண்ணி போகலை. இந்தாண்ட பேரிங்கில் மட்டும் தண்ணி ஏறி பேரிங் வந்து துருப்பிடிச்சி. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கம்ப்ரஸர் வந்து வேலை பார்க்க தேவையில்ல. 2 சைடு பேரிங்கு, சுவிட்சு செட்டு, வைண்டிங் இது ஃபுல்லாக பண்ணி ஆகணும். இந்த வேலை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா 3800 to 4000 ரூபா வந்துடும் இந்த செலவு எல்லாமே பண்ணுறதுக்கு. எந்த அளவுக்கு துரு ஏறி பிடிச்சிருந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு துரு ஏறுற வரைக்கும் அவங்க விட்டுருந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.